திருப்பாவையின் 14ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் சொன்ன பேச்சை காப்பாற்றாத தன் தோழியை உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்பதைப் போல அமைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இதன் விளக்கமானது, உங்கள் அனைவரையும் நான் வந்து எழுப்புகிறேன் என்று வாய்ச்சொல்லில் வீரம் காட்டிய பெண்ணே, நாம் சொன்ன பேச்சை காப்பாற்றவில்லையே என்று சிறிதேனும் உனக்கு வெட்கமாக இல்லையா? உன் வீட்டு புலக்கடை தோட்டத்தின் தடாகத்தில் உள்ள செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்து விட்டன. காவி உடையணிந்த துறவிகள் தங்களுடைய ஒளி வீசும் வெண்மையான பற்கள் தெரியும் அளவிற்கு புன்னகை பூக்கும் முகத்துடன் திருசங்கு முழக்கம் செய்வதற்காக கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, நீயோ சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கைகளை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமாகிய நம் கண்ணனை பாட இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாயே என்பது இதன் விளக்கமாகும். இந்த பாடலில் ஆண்டாள் தன் தோழியிடம், எங்களை எழுப்புவதாக சொல்லிவிட்டு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்பது, நாம் யாருக்காவது வாக்கு கொடுத்தால் எப்பாடுபட்டாவது அதை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நாம் அதற்காக வெட்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்துவதாகவே அமைந்துள்ளது.